துளசியாப்பட்டினம் அந்த பள்ளிவாசல் விஷயம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன அவங்க சொல்லி கொண்டு வந்தார்கள், ஒருத்தங்களுக்கு சொந்தமான இடம் நம்ம சொல்றோம். 100 வருஷத்துக்கு மேல அவங்க சொந்த இடம் நம்ம சொல்லவும் இல்லை, அனுபவ பாத்தியா தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டா, பட்டா போட்டு காசு கொடுத்து வாங்கின இடம் கிடையாது, அனுபவ பாத்தியத்தில் தான் அது இருக்கிறது. அனுபவ பாத்தியமும் அது ஒரு சட்டப்பூர்வமான உரிமை தான். யாரு அனுபவ பாத்தியத்தில் இருக்கிறாங்களோ அவங்களும் சட்டப்பூர்வமான உரிமை படைத்தவர்கள் அடிப்படையில துளசியாப்பட்டினத்தை ஒரு குடும்பம் தான் அதை செஞ்சிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சொந்தமானது என்பது அடிப்படை. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி பச்சையாக நினைஞ்சாங்க. எங்களுக்கு சொந்தமான இடத்தை தான் விட்டு விட்டு போயிருவோமான்னு சொல்லி அப்படியே பச்சை அவங்களுக்கு சொந்தம்ங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாக்கி, அதனாலதான் நாங்க என்ன பிரச்சனையாக்கணும், அதனாலதான் ஜும்மா பிரச்சனையாக்கி பூட்டப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. ஒருவேளை அவங்க இடத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படி செஞ்சதாக அவங்க மக்களை நம்ப வைத்தார்கள். ஆனா நீதிமன்றத்தில் இப்போதைக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டா, அவங்களுக்கு சொந்தமானது என்பதற்கு சின்ன ஒரு வாசகத்தில் அடங்கி போச்சு. சொல்வதாக இருந்தால், தங்களுக்கு நிரூபிக்கும் பொருட்டு எத்தனை ஆவணங்கள் இருக்கும் நிலையில் அவர்களது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் ஏதும் முகாந்திரம் வாய்ந்த வகையில் இல்லை. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம ஆவணம் கொடுக்கணும்ல, என்னென்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னு கேட்டா, இவன் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா, எங்க போர்டு தான் அங்க இருக்குது, போர்டு வாடகைக்கு இருந்தா கூட போட கொண்டு வைப்பான், போர்டு இன்னொரு இடத்துல மட்டும் போட கொண்டு வச்சுட்டு போவான், போர்டு எங்க போர்டு அங்க இருக்குது, இதெல்லாம் ஒரு ஆதாரமா காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆதாரமா உங்களுக்குரியது என்பதற்கு உங்க போர்டு வைக்க ஒரு அனுமதி கொடுத்தாரு வச்சீங்க, அது ஒரு உங்களுக்குரியது ஆதாரமாயிருமா? அதுலதான் நான் சில நிகழ்ச்சிகள்லாம் நம்ம நடத்திருக்கிறோம், நம்ம கல்யாண மண்டபத்தில் நடத்திருப்பாங்க, நமக்கு சொந்தம் கொண்டாடிட முடியுமா? இதெல்லாம் ஒரு ஆதாரமா? ஆதாரம் நீதிமன்றத்தில் போய் செலவழிக்க போறோம், மக்கள் காசு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி செலவழிக்கிற ஒரு விஷயத்துல போய்கிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளவு நாளாயிரம் பாத்தியம் இருக்கு, இந்த அருக்கு கரண்ட் பில் கட்டின ரசீது, இந்த அருக்கு ஆர்டிஓ எழுதி தந்த ஆவணம், சர்டிபிகேட், அது மாதிரி ஆவணங்களை வைத்து நினைச்சிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட தான் அனுபவ பாத்தியம் இருக்குது என்பதை காட்டுறாங்க. இதுதான் பேசு. நீதிமன்றத்துக்கு போவதா இருந்தா அப்படி காட்டினாங்க, உருப்படியா ஒண்ணுமே செய்யலன்ட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவர்கள் அதுக்கு அனுமதிச்சாங்க பாருங்க அந்த போர்டு வைக்கிறதுக்கு, அதுதான் ஆபத்து என்பது விளங்கிருச்சு. இப்படி செஞ்சீங்க என்று சொன்னா வாடகை கொடுத்தாலும் சரி, இவங்க நல்லா செய்வாங்க சும்மா கொடுத்தாலும் சரி, அது என்ன செய்வாங்கன்னா எங்க போர்டு தான் அதுல இருந்துச்சு அதனால எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்பதற்கு தான் இந்த துளசியாப்பட்டின விஷயமாக உங்களுக்கு பதிவு பண்றோம். நமக்கு இல்லைன்னா விட்டு போய்கிட்டே இருக்கணும். சொத்துக்க வேண்டிய சொத்து இன்னைக்கு ஒண்ணுமில்லாம தெருவில் நின்றோம். இதெல்லாம் மக்கள் நம்பிதான் கொடுத்தாங்க. சொத்தோட வந்தோம் தாமுகானது வரும்போது எதுவுமே இல்லை. அப்ப இந்த சொத்து தான் பிரச்சனை மாதிரி ஒரு அடிப்படையில போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களுடைய பணம் எல்லாம் வீணாக இந்த விஷயத்திற்கு செலவாகி கொண்டிருக்கிறது. கடைசியில துளசியா கோர்ட்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அந்த குடும்பத்தார் தான் நிர்வாகம் பண்ணுவார்கள், இவர்களுக்கு எந்த ஒரு உரிமை, இடைக்கால உத்தரவு தான் மெயின் கேஸ் அப்படிதான் வரும். இடைக்கால உத்தரவா இருந்தாலும் அவங்க தங்களுக்குரியது காட்டுவதற்குரிய எந்த ஒரு ஆவணமும் இல்லைங்கிறது தான் அடிப்படையான விஷயம். அதனால மறுபடியும் மேல வரி செலவழிச்சிட்டு போனாலும் இதுதான் வறுமை தவிர இவங்களுக்கு உள்ளதை என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. இப்ப என்ன ஆச்சு, இப்ப அவங்க எல்லாமே நடத்தக்கூடிய நிலையில வந்துட்டாங்க. இப்ப அவங்க செயற்குழுல சொன்னது பொதுக்குழு எல்லாம் போய் எங்கள்கிட்ட ஆதாரம் வச்சிருக்கிறோம்னு சொன்னதை ஒன்னும் வச்சிருக்கிறதே இல்லை, முகாந்திரமான ஒண்ணுமே தரலைங்கிறது ஆயிடுச்சு. இதுதான் துளசியாப்பட்டின விஷயமா சொல்ல வேண்டியது. ஆக 15 வார ஜும்மாவை நாசமாக்கி விட்டாங்க. அவங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துல எல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்த ஒரு பள்ளிவாசல்ல போய் பிரச்சனையாக்கி 15 வாரம் ஜும்மாவுடைய ஒரு ஜும்மாவுக்கு முதல்ல வந்தா ஒரு ஒட்டக நன்மன் இருக்குது. அப்ப ஒரு 15 வாரத்துக்கு எத்தனை பேர் ஒட்டகத்தை இழந்திருக்கலாம், எத்தனை பேர் மாட்டை இழந்தான், எத்தனை பேர் ஆட்டை இழந்தான், எத்தனை பேர் முட்டை இழந்தான்னு தெரியும், எல்லாம் இழந்துட்டாங்க, ஜும்மா இழந்துட்டாங்க. இப்படி பல பேருடைய மறுமை பாழாக்கிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம்.